எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மகாபலிபுரம். கரெக்டாக அண்ணா நகரில் இருந்தேன். காலையில் ஒரு 2000 ஓட்டியிருந்தேன். அண்ணா நகர்லேருந்து என்னடா இன்றைக்கி சனிக்கிழமை ஆர்டரே வரல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அடிச்சிச்சு. அண்ணா நகர்லேருந்து மகாபலிபுரம் கிட்டத்தட்ட 54 கிலோமீட்டர், 1.5 மணி நேரம் வந்திருக்கேன். இங்கே வந்து மாட்டிட்டேன்னா திரும்ப இங்கேருந்து ஆர்டர் வந்தால் மட்டும்தான் நகர முடியும். நேற்று என்ன ஆச்சுன்னா, நேற்று ஒரு 7 மணியில் 4300 ஓட்டினேன். அப்புறம் வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆகலை, பேட்ரி பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆளுகளை கூப்பிட்டு கம்பெனியில் வந்து வண்டி தள்ளி ஸ்டார்ட் பண்ணி போய் அதோட போயாச்சு. காலையில் 4 மணிக்கு எடுத்தேன். இப்போ வரைக்கும் ஒரு 3000 ஓட்டிட்டேன். இங்கேருந்து எப்படியும் கண்டிப்பாக லாங் ட்ரிப்பு தான் வரும். ஸோ லாங்காக போனோம்னா 4 ரூபா 5 ரூபா, இன்றைக்கி ஒரு 7 ரூபா இல்லைன்னா ஒரு 6 ரூபாயாவது ஓட்டணும், பார்ப்போம். அப்புறம் டிரைவர்ஸ் வந்து வண்டி எடுக்கும்போது பேட்ரி, டயரு, ஏர் ப்ரெஷரு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நேற்று ஸ்டார்ட் ஆகாமல் நான் பட்டப்போட எனக்கு தான் தெரியும். ஸோ நேற்றோட ஏர்னிங்ஸும் அந்த பேட்ரியோட இஷ்யூஸும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ தான் தெரிஞ்சது ஏன் இன்றைக்கி மகாபலிபுரம் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நானும் மறந்துட்டேன். இன்றைக்கி லவ்வர்ஸ் டேன்னு நினைக்கிறேன். லவ்வர்ஸ் டே நினைக்கல, லவ்வர்ஸ் டே தான். நிறைய பேர் கப்புள்ஸாக வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த பீச்சுக்குன்னு ஒரு அழகு தனியாக நல்லா இருக்குது. இந்த கல்வெட்டுக்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக பார்க்குறாங்க. இப்படி பார்த்துட்டா தான் உண்டு போல். ஸோ இன்னைக்கு கலர்ஃபுல்லாகவும் பக்காவாக போயிட்டுருக்கு. நம்ம யூடியூப் சேனலில் மற்ற வீடியோஸ்லாம் டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும்.